வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்டிருந்த சைக்காலஜி கொஷின்ஸ் வந்து டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்கிங். ஸோ ரேங்கிங் டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் ஒரு கொஷினாவது கேட்குறாங்க. இந்த வருஷமும் ஒரு கொஷினாவது மினிமம் வரும். 2 கொஷின் கூட வரலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு கொஷின் மினிமம் வரும். ஓகே, ஸோ 2010லேருந்து 2023 வரைக்கும் கேட்டிருந்த எல்லா ரேங்கிங் கொஷினுமே இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், ரேங்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறுமனே ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும் பார்த்தா எல்லாத்தையுமே புரிய வைக்க முடியாது. நீங்கள் அதில் பேசிக்லேருந்து கற்றுக்கணும். அதில் ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது, அதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஒரு சில டைப் கேட்டிருப்பாங்க, இன்னும் ஒரு சில டைப் வந்து அடுத்த வருஷம் வந்து கேட்கலாம், இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் வந்து கேட்கலாம். அப்படினால இந்த டாபிக் வந்து இப்போதைக்கு நான் கொடுக்குறத நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் இதை வந்து பேசிக்லேருந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட கோர்ஸில் இந்த டாப்பிக்கு ஒரு 4 வீடியோ கொடுத்துருக்கோம். அது தமிழில் இல்லை அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ தமிழ்லையுமே நான் கொடுத்துட்டேன். நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தமிழ்லையும் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே கிளியர் ஆயிரும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்னு இல்லை, சிஜிஎல், அதுக்கப்புறம் ரயில்வே, அந்த மாதிரி எஸ்எஸ்சியில் ரயில்வேல வரக்கூடிய எந்த எக்ஸாமுக்கு எழுதினாலுமே அந்த 4 வீடியோ போதுமானது. ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. கோர்ஸில் இருக்கவங்க பார்த்துக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் இந்த சீரீஸில் வந்து நம்ம 3 வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த 3 வீடியோலையுமே வந்து நம்ம பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த ரெண்டு டாப்பிக்ல இருந்து கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 2 டாப்பிக்லையுமே அதிகமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாகவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது எல்லாமே நம்ம சேனலில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ சைக்காலஜி அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இது 4வது வீடியோ. அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமுக்கான 60 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, இந்த சைக்காலஜிக்காக மட்டுமே நான் வந்து ஒரு 60 நாளுக்கான டைம் டேபிள் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இதில் வந்து மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இந்த 3 சப்ஜெக்ட்டும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு பேசிக் தெரியணும் அப்படின்னா நம்ம கோர்ஸில் இருக்கிறத பாருங்கள். நான் முடிஞ்ச அளவு இதில் உங்களுக்கு வந்து கிளியராக புரிய வைக்கிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அது வந்து எல்லா டைப்பையுமே வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறது பாசிபிள் கிடையாது. ஓகே, அப்படியே நான் சொன்னாலும் நீங்கள் இதில் நிறையா கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ, நிறையா கொஷின்ஸ் பார்க்குறப்போ தான் உங்களுக்கு கிளியராக மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன் அ ரோ ஆஃப் சில்ட்ரன், பாலி இஸ் 7th from the left. பாலி இஸ் 7th from the left. மோத்தி இஸ் 4th from the right. அதாவது குழந்தைகளின் வரிசையில் பாலி இடதுபுறத்திலிருந்து 7வது இடத்திலும் மற்றும் மோத்தி வலதுபுறத்திலிருந்து 4வது இடத்திலும் உள்ளனர். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வென் பாலி அண்ட் மோத்தி எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? பாலி இருந்த இடத்துக்கு மோத்தியும், மோத்தி இருந்த இடத்துக்கு பாலியும் மாறிக்கிறாங்க. ஸோ அவங்க பொசிஷனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பாலி வில் பி 15 from left. அதாவது பாலி மற்றும் மோத்தி நிலைகளை மாற்றும் போது அப்படின்னா அவங்களோட இருக்கக்கூடிய இடத்த மாற்றும் போது, இவன் இருந்த இடத்துக்கு அவனும், அவன் இருந்த இடத்துக்கு இவனும் அப்படிங்கிற மாதிரி மாறும்போது பாலி இடதுபுறத்தில் இருந்து 15வது இடத்தில் இருப்பார். அப்போ வலதுபுறத்தில் இருந்து மோத்தியின் நிலை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வாட் வில் பி மோத்திஸ் பொசிஷன் ஃப்ரம் ரைட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒரு வாட்டி உங்களுக்கு எழுதிடுறேன். ஓகே, இப்போ பாலி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருந்து 7th பொசிஷனில் இருக்கான். ஓகே, மோத்தி ரைட் சைடில் இருந்து 4th பொசிஷனில் இருக்கான். ஓகே, ஸோ இது வந்து நார்மலாக இருக்கிறது. இப்போ அவங்களோட பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. பாலி இருந்த இடத்துக்கு மோத்தியும், மோத்தி இருந்த இடத்துக்கு பாலியும் அப்படிங்கிற மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ பாலி லெஃப்ட் சைடில் இருந்து 15th பொசிஷனுக்கு போயிடுறான். ஓகே, 15வது இடத்துக்கு போயிடுறான். இப்போ மோத்தி இன்டர்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ரைட் சைடில் இருந்து எத்தனாவது இடத்துல இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாலி வந்து லெஃப்ட் சைடில் இருந்து 4th பொசிஷன்லையும், அதே மாதிரி மோத்தி வந்து ரைட் சைடில் இருந்து 7th பொசிஷன்லையும், சாரி இது வந்து 7th, இது வந்து 4th. ஓகே, 7th பொசிஷனில் லெஃப்டில் இருந்து, ரைட் சைடில் இருந்து இவன் 4th பொசிஷனில் இருக்கான். ஓகே, இப்போ என்ன பண்ணிடுறாங்க, பாலி இருந்த இடத்துக்கு மோத்தியும், மோத்தி இருந்த இடத்துக்கு பாலியும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிறாங்க. ஓகே, இப்போ மோத்தி இங்கே வந்துடுறா, அதே மாதிரி பாலி வந்து இங்கே போயிடுறான். ஸோ இப்போ பாலி லெஃப்ட் சைடில் இருந்து 15th பொசிஷனில் இருந்தா மோத்தி வந்து ரைட் சைடில் இருந்து எத்தனாவது இடத்துல இருப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இது வந்து நீங்கள் பேசிக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அந்த ஷார்ட்கட்டை மட்டும் சொல்கிறேன். இதே மாதிரி கொஷின் கேட்டால் நீங்கள் அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்படி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதோ அதே டிஃப்ரென்ஸ் தான் இங்கே வரும். ஓகே, இப்போ பாலியிலேருந்து மோத்திக்கு போகணும், பாலியிலேருந்து மோத்தி. ஓகே, இப்போ பாலி 7th, மோத்தி 4th. 7லேருந்து 4 ஆகணும் அப்படின்னா நம்ம -3 பண்ணணும். அதே -3 எங்கே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இங்கே 15th, 15ல் இருந்து -3 பண்ணிங்க அப்படின்னா 15ல் 3 கழிச்சா 12, அப்போ 12th அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதாவது 12வது இடம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த ஷார்ட்கட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடுங்க. இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம நிறையா கொஷின் நம்ம கோர்ஸில் சால்வ் பண்ணியிருப்போம். இதுன்னு இல்லை, இன்னும் நிறையா டைப் இதில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து கோர்ஸில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணாலும் பண்ணலாம். இல்லைனா டிஎன்யூஎஸ்ஆர்பி சைக்காலஜிக்குன்னு தனி கோர்ஸ் இருக்குது. ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வந்து 1499 பே பண்ணிங்கன்னா 3 years வேலிடிட்டி. அதில் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லா கோர்ஸுமே இருக்கும். நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்குன்னு தனியாக சைக்காலஜி கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா அது வந்து 499, அதுக்கு 1 year வேலிடிட்டி உண்டு. அதில் வெறுமனே டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான சைக்காலஜி மட்டும் இருக்கும். ஓகே, பட் ரெண்டுலேயுமே சேம் வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். யூஎஸ்ஆர்பியோட அந்த சைக்காலஜி வீடியோ ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன் அ கிளாஸ் ஆஃப் 45 students, a boy is ranked 20th. When 2 boys joined, his rank dropped by 1. What is his new rank from the endன்னு கேட்டிருக்காங்க. 45 மாணவர்கள் படிக்கும் வகுப்பில் ஒரு சிறுவன் 20வது ரேங்க் பெற்றுள்ளான். 2 சிறுவர்கள் சேர்ந்த போது அவரது தரவரிசை 1 குறைந்துள்ளது. கடைசியிலிருந்து அவரது புதிய தரவரிசை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி புரிய வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரேங்க் பொசிஷன் இருக்குது. இது வந்து டாப்பில் இருக்க ரேங்க்கு, இது வந்து பாட்டமில் இருக்க ரேங்க்கு. ஓகே, இப்போ ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க, 45 பேர் இருக்காங்க. இந்த 45 பேரில் ஒரு பாய் வந்து 20வது ரேங்க்கில் இருக்கான். இவனோட ரேங்க்னு சொல்கிறாங்க, நார்மலாக ரேங்க்னு சொல்கிறாங்கன்னா அவன் டாப்பில் இருந்து இருக்க ரேங்கை தான் சொல்லுவாங்க. ஓகே, நார்மலாக அவன் வந்து 20வது ரேங்க்கில் இருக்கான். இப்போ இதில் ஒரு 2 பேர் புதுசாக ஆட் ஆயிடுறாங்க. ஆல்ரெடி 45 பேர், இப்போ புதுசாக 2 பேர் ஆட் ஆகிறனால 47 பேராக மாறிடுவாங்க. ஓகே, இப்போ இவனோட ரேங்க் வந்து ஒரு ரேங்க் குறையுது. அதாவது ஒரு ரேங்க் வந்து டிராப் ஆகுது. அப்படின்னா ஒரு ரேங்க் அவன் பின்னால் போகிறான்னு அர்த்தம். 20வது ரேங்க்கில் இருந்தவன் இப்போ என்ன மாறிட்டான், 21வது ரேங்க்குக்கு போயிட்டான், 21st ரேங்க்குக்கு போயிட்டான். 47 பேர் டோட்டலாக இருக்காங்க. ஸோ இது டாப்பு, இது வந்து பாட்டம். ஓகே, இது வந்து பாட்டம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ புதுசாக அவனோட ரேங்க் டாப்ல இருந்து பார்க்குறப்போ 21 அப்படின்னா பாட்டம்ல இருந்து பார்க்குறப்போ அவனோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து டாப்ல இருந்து இருக்க ரேங்க், பாட்டம்ல இருந்து அதாவது பின்னால இருந்து பார்த்தா அவன் எத்தனாவது ரேங்க்ல இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, டைரக்டா நீங்க அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ண முடியும். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ பாட்டம்ல இருந்து தானே தெரியணும் அந்த பாயோட ரேங்க் வந்து பாட்டம்ல இருந்து தெரியணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், டோட்டல் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க மைனஸ் டாப்ல இருந்து அவனோட ரேங்க் பிளஸ் 1. இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த மாதிரி நிறைய ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா எப்படி வரும், இதில் எந்தெந்த மாதிரிலாம் வித்தியாசமாக கேட்கலாம், அது எல்லாமே வந்து ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த பாயோட ரேங்க் பாட்டம்லேருந்து தெரியணும் அப்படின்னா டோட்டல் எத்தனை பேர் இப்போ இருக்காங்க, இப்போ வந்து 47 பேர் இருக்காங்க. ஸோ 47 மைனஸ் டாப்ல இருந்து அவனோட இப்போ இருக்கக்கூடிய ரேங்க் வந்து எத்தனை 21 பிளஸ் 1 போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ 47 இருந்து 21 கழிச்சோம் அப்படின்னா எத்தனை 26, 26ஓட 1 கூட்டணும் அப்படின்னா 27. ஸோ இப்போ அவனோட ரேங்க்கு பாட்டம்ல இருந்து பார்த்தா 27th அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராமு ரேங்க்ஸ் 7th from the top and 26th from the bottom of a class. How many students are there in a class? அதாவது ஒரு வகுப்பின் மதிப்பு பட்டியலில் ராமு மேலிருந்து 7வது இடத்தையும் கீழிருந்து 26வது இடத்தையும் பெற்றுள்ளார். வகுப்பில் எத்தனை மாணவர்கள் உள்ளனர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் மறுபடியும் உங்களுக்கு டயக்ராம் போட்டுறேன். ஓகே, இப்போ ராமுன்னு ஒருத்தன் இருக்கான். ராமுவோட ரேங்க் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவனோட ரேங்க்கு டாப்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனாவது ரேங்க்கு, டாப்ல இருந்து 7வது இடம். ஓகே, டாப்ல இருந்து 7th ரேங்க்கு.
அதே மாதிரி அவனோட ரேங்க் நம்ம பாட்டம்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, கீழே இருந்து கடைசில இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவனோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 26th, அதாவது 26வது ரேங்க்ல இருக்கான். ஸோ இப்படி இருந்தாம்னா டோட்டலாக கிளாஸில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா மாதிரி இல்லை, இது ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். அந்த ஃபார்முலா மாதிரி நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ டோட்டல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்லேருந்து ஒரு பர்சனோட ரேங்க்கு, பாட்டம்லேருந்து அதே பர்சனோட ரேங்க்கு -1 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வரப்போகுது. ஸோ டோட்டல் என்ன, டாப்லேருந்து இப்போ ராமுவோட ரேங்க் வந்து 7th ரேங்க், பாட்டம்லேருந்து அதே ராமுவோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 26th ரேங்க், -1 பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வரப்போகுது. இப்போ 7ஐயும் 26ஐயும் கூட்டணும் அப்படின்னா எத்தனை, 33. 33ல் 1 கழிச்சோம் அப்படின்னா 32. ஸோ 32 பேர் டோட்டலாக அந்த கிளாஸில் இருப்பாங்க. சிம்பிளான கொஷின் தான். ஓகே, சிம்பிளான ஃபார்முலா தான். ஸோ அடுத்த கொஷின் பாருங்க. A class of girls stands in a single line. One girl is 19th in order from both the ends. How many girls are there in the class? அதாவது ஒரு வகுப்பறையில் உள்ள மாணவிகள் அனைவரும் ஒரே நேர்கோட்டில் வரிசையில் நின்றனர். 19ஆம் இடத்தில் உள்ள ஒரு மாணவிக்கு வலப்பக்கம் மற்றும் இடப்பக்கம் சராசரியாக மாணவிகள் இருந்தால் அந்த வகுப்பறையில் உள்ள மொத்த மாணவிகள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தமிழில் தான் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. வலப்பக்கமும் இடப்பக்கமும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிளேசஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஒன் கேர்ள் இஸ் 19th இன் ஆர்டர் ஃப்ரம் போத் த எண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வரிசையில் நிற்கிறாங்க. ஓகே, வரிசையில் ஸ்ட்ரைட் லைனில் இருந்தாலும் சரி, ஹரிசாண்டல் லைனில் இருந்தாலும் சரி, சேம் கான்செப்ட் தான். அந்த பொண்ணு வந்து, அந்த கேர்ள் வந்து இங்கே நிற்கிறாங்க அப்படின்னா லெஃப்டில் இருந்து பார்த்தாலும் அவங்களோட பொசிஷன் வந்து 19th தான். அதே மாதிரி ரைட்ல இருந்து பார்த்தாலும் அவங்களோட பொசிஷன் வந்து 19th தான். இதை தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக மிடில் இருக்காங்க. அது வந்து 19வது இடம் அப்படின்னா அவங்களுடைய அந்த இதில் வந்து மொத்தமாக இந்த ரோல எத்தனை கேர்ள்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம்ல, இதே ஃபார்முலா தான். டாப் பாட்டமுக்கு பதிலாக இங்கே லெஃப்ட் ரைட்டு. இதேமே நம்ம டாப் பாட்டம்னு எடுத்துருக்கலாம். பட் லெஃப்ட் ரைட்டுக்கும் இதே தான் அப்படின்னு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஹரிசாண்டலாக எடுத்தேன். ஓகே. ஸோ இது வந்து லெஃப்ட்ல இருந்து இருக்கக்கூடிய பொசிஷன், இது வந்து ரைட்ல இருந்து இருக்கக்கூடிய பொசிஷன். ஓகே, இதுக்கும் அதே ஃபார்முலா தான். இதில் டோட்டல் தானே கேட்டிருக்காங்க. டோட்டல் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட்ல இருந்து அவங்களோட பொசிஷன், ரைட்ல இருந்து அதே பர்சனோட பொசிஷன் -1. ஓகே, ஸோ லெஃப்ட்ல இருந்தும் 19 தான், ரைட்ல இருந்தும் 19 தான். -1 பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வரப்போகுது. 19 38. 38ல் 1 போணுச்சு அப்படின்னா 37. ஸோ 37 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் த மெரிட் ரேங்க் ஆஃப் எ கிளாஸ் ஆஃப் 50 பாய்ஸ், எ பாய் ஆக்குபைஸ் 31st பிளேஸ் ஃப்ரம் above. அபோனா மேலே இருந்து, டாப்ல இருந்து. வாட் ஷால் பி ஹிஸ் பிளேஸ் ஃப்ரம் பிலோ. ஸோ பாட்டம்ல இருந்து அவனோட பிளேஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களின் மதிப்பெண் தரப்பட்டியலில் ஒரு மாணவன் மேலிருந்து 31வது இடத்தை வகிக்கிறான். கீழிருந்து அவனது இடம் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது அவங்களோட தரப்பட்டியல். இது டாப்பு, இது வந்து பாட்டம், இல்லைன்னா மேலே கீழே. ஓகே, ஸோ மேலே இருந்து பார்த்தா அந்த பாயோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 31st. மேலே இருந்து பார்த்தா அவனோட ரேங்க் வந்து 31st. இதில் டோட்டலாக 50 பேர் இருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் இருக்காங்க. பாட்டம்ல இருந்து அவனோட ரேங்க் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து பாட்டம்ல இருந்து அவனோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து சேம் ஃபார்முலா தான். ஓகே, இப்போ அந்த பாய் வந்து இதே மாதிரி கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்துருக்கோம். பாட்டம்ல இருந்து அவனோட ரேங்க் வந்து டோட்டல் மைனஸ் டாப்ல இருந்து இருக்கக்கூடிய ரேங்க் +1. ஓகே, அதே ஃபார்முலா தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ அந்த பாய் வந்து பாட்டம்ல இருந்து எத்தனை ரேங்க்ல இருப்பான்னு கேட்டிருந்தாங்கன்னா டோட்டல் மைனஸ் டாப்ல இருந்து அவனோட ரேங்க்கு +1. ஓகே, இப்போ டோட்டல் வந்து எத்தனை, 50 பேர், மைனஸ் டாப்ல இருந்து அவனோட ரேங்க் வந்து எத்தனை, 31 +1. இப்போ 50ல் 31 போணுச்சு அப்படின்னா 19. 19 + 1 20. ஸோ கீழே இருந்து அவனோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 20வது ரேங்காக இருக்கும். 20th அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுதான் இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின். இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் இது வரைக்கும் இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ராஜா ரேங்க்ஸ் 7th ஃப்ரம் டாப் while John ranks, இது ராஜாவோடது, while John ranks 17th from the bottom in an exam mark list. If there is one rank between Raja and John,
நவ் ஹவு many ஸ்டூடெண்ட்ஸ் வேர் தேர் இன் த லிஸ்ட். அதாவது ஒரு வகுப்பில் தேர்வு மதிப்பெண் பட்டியலில் ராஜா மேலிருந்து 7வது இடத்தையும் ஜான் கீழிருந்து 17வது இடத்தையும் பிடித்துள்ளனர். ராஜா ஜான் இருவருக்கும் இடையே ஒரு இடம் உள்ளது எனில் மதிப்பெண் பட்டியலில் எத்தனை பிள்ளைகள் உள்ளனர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து தனியாக நம்ம வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டயக்ராம் போட்டுடலாம். ஓகே, 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து ராஜா, இன்னொன்று வந்து ஜான். ஸோ இப்போ ராஜா வந்து டாப்ல இருந்து பார்த்தா அவன் வந்து 7th ரேங்க்ல இருக்கான், டாப்ல இருந்து பார்த்தா. ஓகே, இன்னொருத்தன் யாரு? இன்னொருத்தன் ஜான் வந்து பாட்டம்ல இருந்து, அதாவது கீழே இருந்து பார்த்தா 17th ரேங்க்ல இருக்கான், 17வது ரேங்க்ல இருக்கான். அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஒருத்தன் இருக்கான். ஓகே, ஒரு ரேங்க் இருக்குது. ஓகே, இதுலயே இன்னொரு பாசிபிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டினுக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க, சிம்பிளாவே கொடுத்துட்டாங்க. பட் இதுலயே இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்குது. அது நான் இப்போ சொன்னோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஆயிரும். அதனால இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, இங்க ஒரு 7 பேர், ராஜா வரைக்கும் பார்த்தா ஒரு 7 பேர், அடுத்து ஒருத்தன் 8 பேர், அதுக்கடுத்து இங்க ஒரு 17 பேர், ஜானோட சேர்த்து ஒரு 17 பேர். அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 7 + 1 + 17. ஓகே, ஸோ மொத்தமாக கூட்டணும் அப்படின்னா 8ம் 17ம் வந்து எத்தனை? 25. ஸோ 25 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். பட் இதே கான்செப்டில் இதே மாதிரி வச்சு இதே கொஷின்லேயே ஆப்ஷனை வேற மாதிரி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இன்னொரு ஆன்சரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் அதை நான் சொன்னோம்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக மாறிடும். அது நான் கோர்ஸில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். இப்போ நான் அதை சொல்லி உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2-3 டைப்பில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தோம். இதுலேயே நிறைய கொஷின்ஸ் நம்ம கோர்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். அதுவும் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனோட ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடியதோட வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.